வணக்கங்க. இப்போ நம்ம 2026 எலக்ஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிலாம் எப்படியாவது நம்ம ஆட்சிய பிடிக்கணும்னு சொல்லிட்டு மும்முரமா இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ப இப்போ யாரோ ஒரு கட்சி 2026ல வந்து ஆட்சி பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், தமிழ்நாடு அரசியல் கட்சியில வந்து ஏதோ ஒரு கட்சி ஆட்சி பிடிக்குது. அவங்க வந்து நம்ம சொல்ற திட்டத்த வந்து அமல்படுத்துனாங்கன்னா, இந்த சட்டத்த கொண்டு வந்தாங்கன்னா, அதன் மூலம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. இமேஜினேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இந்த இந்த 4 துறைய வந்து நாங்க அரசு துறையா மாத்துறோம்ன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்த கொண்டு வராங்கன்னு வச்சுக்கங்களேன். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். அதனுடைய நன்மைகள் பார்ப்போம். இப்ப கல்வி பத்தி கல்வி, மருத்துவம், அதுக்கப்புறம் போக்குவரத்து, உணவுத்துறை. இத மட்டும் இப்போதைக்கு நாங்க வந்து அரசு துறையா மாத்துறோம்ன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சட்டத்த கொண்டு வராங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 15,00,000 டூ 20,00,000 மக்கள் தொகை இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஒரு 500 ஸ்கூல் இருக்கும். ஒரு 300லேருந்து 400 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வணிக வளாகங்கள்னு சொன்னீங்கன்னா, இது உணவுத்துறை தான் ஹோட்டல்ஸு சம்மந்தப்பட்ட அதுக்கப்புறம் வந்து குடிநீரு, அதுக்கப்புறம் வந்து இது ம் காய்கறி கடை, பழக்கடை, அதுக்கப்புறம் இறைச்சி கூடங்கள், டீ கடை இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்கணும். அதுக்கு பேர் தான் வணிக வளாகம். இது அரசு துறையா மாத்தி, அது அரசு துறையா மாத்திட்டு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த 15,00,000 டூ 20,00,000 மக்கள் தொகை இருக்காங்கல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, அவங்க வந்து சுமார் ஒரு 5,00,000, 6,00,000 வீடுகள் தான் இருக்கும். குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பத்திலேருந்து ஒரு ஆளுக்கு வேலை குடுக்கலாம் சார் கண்டிப்பா. இது வந்து அவங்க கல்வித்துறைக்கு அவங்களுடைய க அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏத்த மாரி வேலை குடுக்கலாம். ஏதாவது ஒரு வேலை குடுக்கலாம். ஹாஸ்பிட்டல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸு, அப்புறம் காலேஜு, இதில ஏதாவது ஒரு வேலை குடுக்கலாமே! ஏதாவது ஒரு வேலை அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு குடுத்தீங்கன்னா, அந்த குடும்பமே வந்து சந்தோஷமா இருக்கும். அதுபோல வந்து எல்லா குடும்பத்துக்கும் ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு குடுக்கலாங்க. நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும். இது உருவாக்கி பாருங்க சார். இது மூலியமா வருவாய் வரும். இது வந்து கடன் தொகை தீர்ந்துடும் உங்களுக்கு. வருவாய் வந்து அவங்களுக்கு வருமானத்த குடுக்கலாம். நீங்க கடன் வாங்கி நீங்க சம்பளம் குடுக்க வேண்டாம். இதன் மூலியமா வருவாய் ஏற்படுத்தலாம் சார். இத நீங்க முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும் சார் இது.